வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். பகுதி 39. வீடணன் அடைக்கலப் படலம். ஊட்டி வளர்த்த தந்தையை கொல்வதை உவகையுடன் பார்த்த இரண்யனின் மகனும் பகைவனை போற்றிடும் வீடணனும் நிகர்த்தவரே. பற்றிய தீயாய் கனல் கனன்ற ராவணன் ஆட்சி மேல் ஆசை வைத்தனையோ அன்றி அச்சம் கொண்டனையோ மானுடர் மேல். வஞ்சனை மனம் படைத்த வீரனே, நஞ்சினை உடன் கொண்டு வாழ்தல் அரிது என்றவன் சினந்து சொன்ன பின்னும் நீதி சான்றவை நவின்றான் வீடணன். பின் குற்றம் பொறுத்தருள்க, இனி நின் சுற்றத்தில் இருத்தல் அரிதென்று புறப்பட்டான். அனலனும் அனிலனும் அரனும் சம்பாதியும் அவனுடனே விரைவின் வெளிவந்தனர். அக்கறை இருந்த ராமனின் சேனையை அக்கறையாய் பார்த்ததும் அதிசயப்பட்டனர். வீடணனுடன் வெளியேறிய அரக்கர்களுள் சம்பாதி என்பவனும் ஒருவன். சடாயுவின் அண்ணன் பெயரும் சம்பாதி, இந்த அரக்கனின் பெயரும் சம்பாதி. இது ஒரு பெயர் ஒற்றுமை, அவ்வளவே. முன்னம் ராமனை யான் கண்டிலன், பின்னும் அவன் பால் அன்பு கொண்டவன். நாயகன் மலர்கழல் நண்ணுவோம், தூயவன் துணையாகச் செல்லுவோம் என்றான் வீடணன். இருளிடையே எய்துவது இயல்பன்று. எனவே கருமை விலகிட காத்திருந்தார். பின் வானரர் சூழ் வீற்றிருந்த ராமன் வசம் வீரக்கழல் ஒலிக்க வந்து சேர்ந்தார். அது நிசம். வானரர் எதிர்த்தல். வெந்தொழில் புரிந்திடும் அரக்கனாய் இவ்விடம் வந்தவன் இலங்கையின் மன்னனோ? எற்றுவீர், பற்றுவீர், பிடிப்பீர், அடிப்பீர் என சுற்றி வந்து அதட்டின சுட்டி குரங்குகள். யார் நீவீர்? எதற்காக வந்தீர்? போர் புரிய வந்தீரோ? வினவினான் மையிந்தன். அறவழியே பெரிதென்ற இவன் வீடணன், ரவிக்குலனின் அடைக்கலமாய் வந்தனன் அறிவித்தான் அனலன். மையிந்தன் வானர வீரன். மையிந்தன் ராமனிடம் செய்தி தெரிவித்தல். கற்புடை தேவியை விடாது காத்தியேல், பொற்புடை தலையலாம் தரையினில் உருளும் என விற்படை கொண்ட தமையனிடம் விளக்கிய வீடணன் அடைக்கலமாய் வசம் விருப்பமாய் வந்துளன். வீடணன் அடைக்கலம் குறித்து ராமன் நண்பர்களோடு ஆராய்தல். இப்பொருள் கேட்ட நீவீர் இயம்புவது யாது? இவன் கைப்புகர் பாலனோ கழியற் பாலனோ? ஒப்புற நோக்கிச் செப்பிடுவீர் நீவீரென அப்பொழுது ராமனும் அனைவரையும் வினவினான். கைப்புகர் பாலன் நம்மிடம் சேர்வதற்கு உரியவன், கழியற் பாலன் நம்மை விட்டு அகல்வதற்குரியவன். அரக்கரை அழித்து அறத்தினை காக்கையில் இரக்கமற்ற அரக்கரையே அணைக்கலாமோ கேட்டான் சுக்ரீவன். மானென வந்த மாரீசன் வரவை ஒத்ததே இம்மாற்றான் வரவும் சொன்னான் சாம்பன். தமையனை வெறுத்தவனின் தன்மை எத்தகையதோ? அமைதியாய் வினவினான் படைத்தலைவன் நீலன். பகைவனின் தம்பியை பற்றுதல் பழுதென வகையாய் கூறினர் மந்திர கிழவர்கள். ராமன் அனுமனை வினவுதல். நீதி நெறி தவறா மாருதியை அழைத்தான். வீடணனை ஏற்பதில் உன் கருத்தென்ன வென அறிவினால் அறிய ஒண்ணா ஆழம் கொண்ட பரபிரம்மம் வினவினான். வணங்கினான் வேத விற்பன்னன். பரபிரம்மம் ராமன், வேத விற்பன்னன் அனுமன். தூய மந்திரிமார் துணிந்து சொன்னவை தூயதே, ஆயினும் ஒரு பொருள் உரைப்பேன் ஆழியாய். தீயவன் இவன் என்று யான் ஐயுறவில்லை,
எந்தன் வாயினால் சிலவற்றை விளம்புகிறேன், கேள் நீ இதை. வஞ்சகரின் வாழ்முகத்தின் தன்மை எல்லாம் கண்ட பொழுதினில் கண்டிப்பாய் வெளிப்படும். உள்ளத்தில் மறைந்திருக்கும் கள்ளமெல்லாம் மெல்ல அவர் விழியால் வெளிப்படும். முன்னம் நான் இலங்கையில் அலைகையிலே அந்தணர் மனை என பொலிந்தது இவன் மனையே. அங்கே நிந்தனை மதுவும் ஊன்களும் கண்டிலேன், வந்தனை நீதியும் தானமும் தருமமும் கண்டிட்டேன். கொல்லுமின் என ராவணன் கொக்கரிக்கையில் வெல்வதாயின் பகைவரை வெல்வோம், எல்லையில் தூதரை கொல்வது இழுக்கென இடித்துரைத்தவன் வீடனன் ஒருவனே. அன்னவனின் மகளாம் திரிசடை என்பாள்தான் என்னுடைய இறைவிக்கு துணையாக நின்றவள். நான்முகன் அளித்த சாபத்தால் ராவணன் நின்னை தீண்டிட யமனிடம் சேர்வான் எனவும் சொன்னவள். பகைவரை சார்ந்தோரெல்லாம் துணையல்லர் என்றால் நகைப்பரே அறிஞரெல்லாம், அதனால் நல்வரவே இவன் வரவென உணர்ந்திட்டேன் என சொல்வரத்தால் சொன்னான் அஞ்சனை மைந்தன். ராமன் கூற்று. அடைக்கலமாய் வந்தவனை அரவணைப்பதே நீதியாகும். ஆராய்ந்து பயின்ற அனுமனின் வாக்கினை அனுசரிப்பதே பயன் தரு வேதமாகும். புறாவுக்காக துலாக்கோல் ஏறினான் சிபி. பார்க்கடல் கடைந்த தேவர்கள் காக்க பாலென நெஞ்சினை விழுங்கினான் சிவன். ஆதி மூலமே என்ற கஜேந்திரனின் மாதுயர் துடைத்தான் திருமால். அடைக்கலம் என்ற மார்க்கண்டேயன் காக்க இடக்காலால் யமனை ஏற்றினான் பரமன். சரண் எனக்கு யார் என்று அரற்றிய ஜானகிக்கு அரண் நானுனக்கு என்றான் ஜடாயு. சீரிய தன்மை நோக்கிட்டால் சிறந்தது இதனில் வேறில்லை. புகழென புகுந்தவர் எவராகினுமே இகழாது அரவணைத்தல் அரசர் கழகே. ஆதலால் கதிரோன் மைந்த சுக்ரீவ, அபயம் என்று வந்த வீடனனை அவசியம் நீயே கொணருதி என்றதும் சடுதியில் கொணர்வேன் கரம் குவித்தான். அழைத்தான் சுக்ரீவன் வீடனனை. தொழுதான் வீடனன் சுக்ரீவனை. அபயம் உன்பால் வழங்கிய வள்ளலின் பங்கைய தாளினை பற்றிடு விரைந்தென்றான். பங்கயம் தாமரை. வீடனன் ராமனை அடைதல். வீரனை நோக்கினான், என் மயிர் சிலிர்த்தான். ஆரென பெருகிடும் கண்ணீர் உகுத்தான். அறிவிலா அரக்கராய் இழி பிறவி பெற்றனன், உறவு தந்தாய் உய்ந்தனன் நான் என்றான். பொழிந்த கருணையால் தழுவிய அண்ணல் எழுந்து இனிது இருத்தி என்றதும் உழன்ற நரகி நின்று காத்தனை எனை அழுதபடி தொழுதான் அரக்கன் வீடனன். ஏழினொடு ஏழாய் இவ்வுலகும் என் பெயரும் வாழும் நாள் வரையில் அரக்கர் வாழ் தாழ்கடல் இலங்கை நின்னதே தந்தேன் நான். ஆழியான் அவனிடம் உரத்து சொன்னான். ஆழியான் என்றாலும் சக்கரப்படையுடைய திருமாலை குறிக்கிறது. உலகுள்ள காலம் வரையில் இலங்கை செல்வம் நின்னதே என்று கொடுத்தற்குரிய தகுதியுடைமை புலப்பட கம்பர் அப்பெயரால் கூறியுள்ளார். ஆர்த்தன அண்ட சராசரமெல்லாம் பார்த்து மகிழ்ந்தன புல்லினமெல்லாம். தஞ்சமென்று வந்த புகழினானின் தலை மீதில் தம்பி நீ சூட்டுக மகுடம் என்றான். புகழினான் வீடனன். ஐய, களவு இயல் ராவணர்க்கு பின் பிறந்த இழிபிறவி கடனினின்று யான் நீங்க இளையவன் பரதன் தரித்தனின் பாதுகையை சிரம்மேல் கவித்தி என்றான். ராமன் வீடனனை தம்பியாக ஏற்றுக்கொள்ளுதல். கங்கைக்கரை குகனோடு ஐவரானோ, குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோ, இன்று உன்னுடன் இணைந்ததனால் உடன் பிறப்பினர் எழுவரானோ.
என்றான். குன்று சூழ்வான் மகன் சுக்ரீவன். திருவடி முடிமேல் தரித்த வீடனன் பூரித்தான். உன்னுடன் உதித்தவரோடு ஒருவன் ஆனேன், அடிமையில் சிறந்த தன்மையன் ஆவேன் என்றதும் மலர் மாறி பொழிந்து வாழ்த்தினர் விண்ணோர். இலங்கை கேள்விப்படலம். அந்தியும் வந்தது, அண்டமும் கருத்தது, மன்மத பூங்கனை மன்னனை இருத்தது. தேய்வது சரியோ காரியம் இருக்கையில், தேறுதல் கூறினான் கதிரவன் மைந்தன். அயர்வு நீங்கிய அண்ணல் உணர்வுடன் எழுந்தான். நன்னெறி வீடனனை நயமுடன் அழைத்தான். ராவணன் வன்மையையும் சேனையின் தன்மையையும் இலங்கையின் அரணையும் தானையின் அளவையும் விளம்பென்றான். வீடனன் உரை. இலங்கையின் பிறப்பு. மும்முடி கொண்ட பொன்மலை ஒத்த திரிகூட மலையினை பறித்தெடுத்து அலைக்கடல் இட்டனன் அனுமனின் தாதை. அம்மலை மீது அமைந்ததே அவ்விலங்கை. காற்று கடவுளுக்கும் ஆதிசேடனுக்கும் ஏற்பட்ட போட்டி ஒன்றில் தன் 1000 தலைகளால் மேருவின் 1000 சிகரங்களையும் ஆதிசேடன் மறைக்க 3 சிகரங்களை மட்டும் வாயு பலம் கொண்ட அளவில் பறித்து கடலில் இட, அந்த திரிகூட மலையில்தான் இலங்கை அமைந்துள்ளது. உலகை சூழும் சக்கரவாள மலைக்கு ஒப்பு இலங்கையை சூழும் மதிலின் வனப்பு. வலிமையில் குன்றின் உறுதியை ஒத்தது, மதிலை காத்திடும் வீரர்கள் சிறப்பு. சக்கரவாள மலை கடலுக்கடியில் வட்டமாக பூமியை சுற்றி இருக்கும் மிக உயரமான மலை. தேர் 16,000, களிறு அவற்றிற்கு இரட்டி, பரியின் அளவோ அவற்றிற்கு இரட்டி, ஒட்டகமோ பரியின் அளவின் இரட்டி. இரட்டி சொன்னேன் படை பலம் பற்றி. களிறு யானை, பரி குதிரை. ராவணன் பெருமை. இலங்கையின் அரணும் படையும் வலுத்தது, ராவணன் வலக்கை வாளோ சிவபிரான் அளித்தது. வரங்களுடன் அவன் பெற்றது பல வளத்தினை, வாய்த்திட பெற்றது வீரர்கள் பலத்தினை. அவன் நான்முகன் பிரம்மனின் பௌத்திரனாய் பிறந்தவன், முக்கண் பரமனின் வரத்தோடு உயர்ந்தவன். வெள்ளியங்கிரியை வேரோடு பறித்தவன், வருணன் குபேரன் யமனையும் வென்றவன். வெள்ளியங்கிரி சிவபெருமான் உமையோடு அமர்ந்திருக்கும் கைலாய மலை. பௌத்திரன் மகன் வயிற்று பேரன். அனுமன் இலங்கையில் செய்த வெற்றி செயல்கள். குன்று அழியினும் அழிவு இல்லாத தின்தோள் கொண்டானின் நகரத்துள் புலி துரத்த ஆடுபட்டதை ஒத்தது, ஆற்றல் சார் அறக்கரை அனுமன் வதைத்தது. 80,000 கிங்கரரையும் இவன் அழித்தான், சம்புமாலியை தனியனாய் யமனிடம் அடைத்தான். சேனை காவலர் 5 சுலபமாய் முடித்தான், இவனொத்த வீரர் யாருளார் இப்புவியில்? வீடனன் வியந்தான். பொன்மதில் சூழ் இலங்கை எரிந்ததனால் சின்னமாகி சிதிலமானோர் எண்ணற்றோர். செம்மை குருதியின் வாய்க்காலின் வெள்ளத்தால் செவ்வண்ண வீதியையே எவ்விடமும் கண்ணுற்றார். வெந்த திரிகூட மலையின் வெப்பத்தால் வேந்தனே வானத்திடை ஒளிந்தான் 7 நாள். அதன் பின்தான் புனரமைத்து புதுப்பித்தான். முடித்தான் வீடனன், மகிழ்ந்தான் நாயகன். ராமன் அனுமனை புகழ்தல். வீரனே, திரண்ட நகர் மேல் தீயூட்டி சென்றாய், திரண்ட பகைவரின் பாதியை கொன்றாய். எந்தன் வில் வலிமையை உலகுக்கு உணர்த்தவோ விரிந்த நயனத்து நாயகியை நீ விட்டு வந்தது. வீரனே, உலகும் படைத்த பிரம்மனுக்கு பின்னம் நினக்கே பாத்தியதை ஆக்கினேன் பிரம்மபதம். பரந்தாமன் ஆசி கூற பரவசப்பட்டான் அனுமன். வீடு பெற்று உய்ந்தனர் வெற்றி கேட்ட வானரர்கள். பிரம்மபதம்
படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கும் பிரம்மனுக்காக என்று ஏற்கப்பட்டுள்ள பதவி பிரம்மபதம். சீதையின் போகின்ற உயிரை மீட்டமையாலும் அறக்கரை அழித்து அறத்தை இரவாமல் காத்ததனாலும் அனுமனுக்கு இப்பிரம்மபதத்தை அளித்தார் ராமன். இத்துடன் பகுதி 39 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 40 தொடர்ந்து வரும்.